இதில் செகண்ட் லெவல் வந்துருங்கப்பா. இப்போ ஃபஸ்ட் லெவல் பார்த்தோம் ரைட்டாக, ஒரு 14 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது பேஸ் பண்ணி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், அதையும் ஃபைனலாக பார்த்துடலாம். இந்த லெவல் 2 முடிச்சுட்டு இந்த லெவல் 1 லெவல் 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன இருக்குது அதையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரைட்ப்பா, இது பாருங்க பார்த்தோன்னா செகண்ட் மாடல் போட்டுங்க, மாடல் 2ன்னு போட்டுருங்க. மாடல் 2, இந்த மாடல் 2 என்னென்னா இந்த மாதிரி ஒரு கோடிங் மாதிரி கொடுத்துட்றோம்பா. ஏ ப்ளஸ் பின்னா என்ன ரிலேஷன்ஷிப், ஏ மைனஸ் பின்னா என்ன ரிலேஷன்ஷிப், ஏ கிராஸ் பின்னா என்ன ரிலேஷன்ஷிப் இப்படின்னு கொடுத்துட்றான். ரைட்டா, இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுறதை விட அவன் என்ன கொஷின் கேட்குறான்னு பாருங்கப்பா. என்னப்பா கொஷின் கேட்டிருக்கான்? பி ப்ளஸ் கியூ ஓகே கிராஸ் ஆர். அப்போ இது வந்து ஷார்ட்டாக அங்கே எழுதிருங்க, இங்கேயே நான் எழுதிடுறேன். ரைட்டாப்பா, பி ப்ளஸ் கியூ ரைட்டா கிராஸ் ஆர். இது ஃபஸ்ட்டு எப்படி படிங்கன்னா பி ப்ளஸ் கியூனா என்ன ரிலேஷன்ஷிப்னு படிங்கப்பா. அப்புறம் கியூ கிராஸ் ஆர்னா என்ன ரிலேஷன்ஷிப் படிங்க. ரைட்டா, ப்ளஸ்னால் என்ன சொல்கிறேன் படிங்கப்பா. ஏ ப்ளஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் த சன் ஆஃப் பி. ஏ ப்ளஸ் பி என்றால் ஏ என்பவர் பியின் மகன் ஆவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்பா, ஏபி எடுத்துகிட்டு இந்த இடத்துல பிக்யூ மாற்றுங்கப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா. ஏபி எடுத்துகிட்டு அந்த இடத்துல பிக்யூ மாற்றுங்க. அப்போ மாற்றினா என்னப்பா இருக்கும்? பி இஸ் த சன் ஆஃப் கியூ. பி என்பவர் கியூயின் மகன் ஆவார். ரைட்டாப்பா, அப்போ என்னப்பா எழுதிக்கிறேன்? பி இஸ் சன் ஆஃப் கியூ. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது எப்படிப்பா எழுதுவீங்க? பி வந்து கியூவோட சன்னு. அப்போ கியூ யாராப்பா இருக்கும்? ஃபாதராக இருக்கலாம், மதராக இருக்கலாம். கரெக்டாக, பி வந்து கியூவோடைய மகன். இது முடிஞ்சுதான். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னப்பா இருக்குது? கியூ கிராஸ் ஆர். ஸோ கிராஸ்னால் என்னப்பா சொல்கிறான் படிங்க. ஏ கிராஸ் பி மீன்ஸ் ரைட்டா ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. ஏ கிராஸ் பி என்றால் ஏ என்பவர் பியின் சகோதரர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஏபி அடிச்சுட்டு அப்போ இங்கே என்னவா மாற்றணும்? கியூ கிராஸ் ஆர். அப்போ இங்கே ஏவை அடிச்சுட்டு என்ன எழுதணும்? இங்கே கியூன்னு எழுதணும். இங்கே பி அடிச்சுட்டு மாற்றி என்னப்பா சொல்லணும்? ஆர். அவ்வளோதான், அந்த லெட்டர்ஸை மாற்றிங்க. கண்டிஷன் சேம் தான். அங்கே ஏ கிராஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. அப்போ இங்கே கியூ கிராஸ் ஆர்னா என்னப்பா சொல்லணும்? கியூ இஸ் த பிரதர் ஆஃப் ஆர். கியூ என்பவர் ஆரின் சகோதரன். அப்போ கியூ வந்து ஆருடைய சகோதரன். கியூ இஸ் த பிரதர் ஆஃப் ஆர். இப்போ இதுலேருந்து என்னவா புரியுது? இது ஒரு ஃபேமிலியில் கியூ வந்து ஃபாதர், அவங்களுக்கு ஒரு சன் இருக்காங்க. இது கியூவோட இது யாராக இருக்கும்பா? எய்தர் பிரதர் ஆர் சிஸ்டர், சகோதரன் அல்லது சகோதரி. இப்போ நமக்கு வந்து கொஸ்டின் வந்து இப்படி கேட்குறான்னு வச்ச, பி வந்து ஆருக்கு எந்த வகையில் உறவுன்னு கேட்டால் என்னப்பா சொல்லணும்? அவ்விஸ் பி ரிலேட்டட் டு ஆர்ன்னு கேட்டால் என்னப்பா சொல்லணும்? நம்ம என்ன சொல்லணும்? பிரதர் சன், சிஸ்டர் சன் என்ன சொல்லுவோம்? சகோதரனின் மகன், சகோதரியின் மகன், இப்படி தானே ஆப்ஷன் இருக்கும். இங்கிலீஷில் என்னப்பா சொல்லுவோம்? பிரதர் சன் சிஸ்டர் சன் என்ன சொல்லுவோம்? நெஃப்யூ. ரைட்டா, அப்போ ஆப்ஷன் என்ன இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சியா பாருங்கப்பா. ஆப்ஷன் சி என்ன சொல்கிறான்னு பாருங்கப்பா. பி இஸ் த நெஃப்யூ ஆஃப் ஆர். பி என்பவர் ஆரின் ஓகே சகோதரி, சகோதரனின் மகன்பா. சகோதரி இல்லை, சகோதரனின் மகன், சகோதரனின் மகன். அது மாற்றிங்க, டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்குது. பி என்பவர் ஆரின் சகோதரனின் மகன் ஆவார். இது ஓகே பாருங்கப்பா. நம்ம இது எழுதுறது புரியுதா? எப்படி அந்த கோடிங்கை தனித்தனியாக பிரித்து எழுதுறேன்னு. பி ப்ளஸ் கியூ ஃபஸ்ட்டு எழுதுங்க, அப்புறம் கியூ கிராஸ் ஆர்னு எழுதுங்க. ப்ளஸ்னால் இல்லை படிங்க. ப்ளஸ்னால் என்னப்பா? ஏ ப்ளஸ் பி எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன மாற்றிக்கிறோம்? பி அடுத்து என்னப்பா சொல்கிறோம்? கியூ. இதை மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். ரைட்டா, பி என்பவர் கியூயின் மகன் ஆவார். பி என்பவர் கியூயின் மகன். பி இஸ் த சன் ஆஃப் கியூ. கியூ கிராஸ் ஆர்னா என்னப்பா? இந்த இடத்துல மாற்றுங்க. ஏபி அடிச்சுட்டு கியூ என்பவர் ஆரின் சகோதரன். கியூ இஸ் த பிரதர் ஆஃப் ஆர். பாருங்க, கியூ இஸ் த பிரதர் ஆஃப் ஆர். அப்போ என்னவா புரியுது? இது ஃபாதர், அவங்களுக்கு ஒரு சன்னு, இதை கியூவோட பிரதராக இருக்கணும், சிஸ்டராக இருக்கும். அப்போ பிக்கு ஆருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பா? பி இஸ் நெஃப்யூ ஆஃப் ஆர். பி என்பவர் ஆரின் சகோதரனின் மகன். ரைட்டாப்பா, பிஆர்னா ஆருடைய சகோதரனின் மகன். பிஆர்னா நெஃப்யூ ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். நெஃப்யூனா என்னப்பா? பிரதர் சன் ஆர் சிஸ்டர் சன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, ரைட்பா. இந்த டைப்பில் அடுத்த கொஷின் சால்வ் பண்ணுறீங்களா? அடுத்த கொஷின் என்ன கோடிங் பாருங்கப்பா. 16 கொஷின் பாருங்கள். இது ஓகேவா? டவுட் இருக்கா? கிளியர் தானே? அது தனித்தனியாக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் கியூனா என்னென்னு படிங்க, அப்புறம் கியூ கிராஸ் ஆர்னா என்ன. இப்போ ப்ளஸ்னா என்னப்பா? ஏ ப்ளஸ் பின்னு சொல்கிறான். கிராஸ்னா ஏ கிராஸ் பி. அது மாற்றிங்க. ஏ கிராஸ் பி போல் பி கிராஸ் கியூன்னு படிங்க. அதே மாதிரி கியூ கிராஸ் ஆர்னு மாற்றிங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த லெட்டர்ஸை மட்டும் மாற்றிங்க.
இப்போ இங்கே 16 என்னப்பா கேட்குறான்? ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் க்யூனா என்னன்னு படிக்கணும், ரெண்டாவது க்யூ ப்ளஸ் ஆர்னா என்னன்னு படிக்கணும். ப்ளஸ்னால் என்னப்பா சொல்கிறாங்க பாருங்கள், அதில் ஏ ப்ளஸ் பி மீன்ஸ் என்ன படித்தோம்? ஏ இஸ் சன் ஆஃப் பி. அப்போ இங்கே என்னப்பா மாற்றி சொல்லணும் சொல்லுங்கள்? ஏபி எடுத்துகிட்டு மாற்றுங்க. பி இஸ் சன் ஆஃப் க்யூ. பி என்பவர் க்யூயின் மகன் ஆவார். பாருங்கள், பி ஆர்னா ரைட்டா க்யூவோடைய மகனம்பா. இது ஓகேவா? ரெண்டாவது அப்படி மாற்றுங்க. அப்போ க்யூ இஸ் சன் ஆஃப் ஆர். க்யூ என்பவர் ஆரின் மகன் ஆவார். அப்போ க்யூஆர்னா ஆரின் மகன். க்யூ இஸ் த சன் ஆஃப் ஆர். அவ்வளோதான். பி வந்து அப்போ ஆருக்கு எந்த வகையில் உறவு பார்த்து சொல்லுங்கள்? பேரன். அப்போ பி இஸ் கிராண்ட் சன் ஆஃப் ஆர். அப்போ எந்த ஆப்ஷன் ரைட்டாக இருக்குது பாருங்கப்பா? ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். ஓகே தானேப்பா? புரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம பிரிச்சுக்கிறோம். கொடுத்ததை பி ப்ளஸ் க்யூ தனியாகவும் க்யூ ப்ளஸ் ஆர் தனியாகவும் படிக்கிறோம்பா. இந்த ப்ளஸ்னால் என்னப்பா சொல்கிறோம்? ஏ ப்ளஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் த சன் ஆஃப் பி. அப்போ ஏபியை எடுத்துகிட்டு பி க்யூன்னு மாற்றுங்கப்பா. அப்போ பி இஸ் த சன் ஆஃப் க்யூ இதானே சொல்கிறோம். அடுத்தது க்யூ ப்ளஸ் ஆர்னால் அதே கண்டிஷன் தான். க்யூ இஸ் சன் ஆஃப் ஆர். க்யூ இஸ் சன் ஆஃப் ஆர். அப்போ பி ஆருக்கு எந்த வகையில் ரிலேஷன்ஷிப்னா பி இஸ் கிராண்ட் சன் ஆஃப் ஆர். ரைட்டா? பி என்பவர் ஆரின் பேரன் ஆவான். ரைட்டா? அடுத்தது என்னப்பா? அடுத்த கொஷின் டீனா கிராண்ட் ஃபாதரா? ரைட்டுப்பா. அப்போ இது எப்படியோ ஃபஸ்ட்டு பிரித்து எழுதணும் சொல்லுங்கப்பா. சொல்லுங்கள், இது எப்படி பிரிக்கணும்? ஃபஸ்ட்டு பி மைனஸ் க்யூ, ரெண்டாவது என்னப்பா? க்யூ மைனஸ் ஆர். மைனஸ்னாங்க என்னப்பா சொல்கிறான்? ஃபாதர் தானே சொல்கிறான். அப்போ எப்படி படிக்கணும்? பி இஸ் த ஃபாதர் ஆஃப் க்யூ. பி என்பவர் க்யூயின் தந்தை ஆவார். அப்போ பி இஸ் த ஃபாதர் ஆஃப் க்யூ இதானே சொல்கிறான்பா. ஓகே, பி என்பவர் க்யூயின் தந்தை இதானே சொல்கிறாங்க. ஃபாதர்னால் மேலே, கீழே வந்து அவங்க பையனாக இருக்கணும் பொண்ணாக இருக்கணும். ரெண்டாவது என்னப்பா? அதே தான். க்யூ மைனஸ் ஆர்னா க்யூ இஸ் ஃபாதர் ஆஃப் ஆர். க்யூ என்பவர் ஆரின் தந்தை ஆவார். அப்போ க்யூ யார்னா ஆருடைய தந்தை ஆவார். ரைட்டாப்பா? க்யூ யார்னா ஆருடைய அப்பா. அவ்வளோதான்பா. இப்போ பி வந்து ஆருக்கு என்ன வகையில் ரிலேஷன்ஷிப் பார்த்து சொல்லுங்கப்பா. இதான் நம்ம சொன்னோம். ஃபஸ்ட் லெவலில் தாத்தா பாட்டி இருப்பாங்க, செகண்ட் லெவலில் ஃபாதர் மதர், மூணாவது லெவலில் சன் டாட்டர். அப்போ பி இஸ் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஆர். பி என்பவர் ஆரின் தாத்தாப்பா. ரைட்டா? அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குப்பா? டிபா. இவ்வளோ தான்ப்பா கோடிங். இதில் ஆல்ரெடி அவனே சொல்லிட்டான். ஏ ப்ளஸ் பின்னா என்ன ரிலேஷன்ஷிப், ஏ மைனஸ் பின்னா என்ன, ஏ கிராஸ் பின்னான்னு சொல்லிடுறான். அது கரெக்டாக பொருத்தி சால்வ் பண்ணணும்.